மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்ன்ற விதமா இந்த சென்னையில் இருக்கக்கூடிய நிலைமை மட்டும் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டோட நிலைமை நம்மளால எளிமையா புரிஞ்சுக்க முடியும். எதுல அப்படின்னா, இந்த மழைக்காலம் தொடங்குது இல்லையா, இந்த நிலைமையில ஒரு பக்கம் ரோடு இப்படி இருக்குன்னா, அதையெல்லாம் கண்டுக்காத பாரு உதயநிதி இறங்கிட்டார் களத்துல. உதயநிதி பாலத்திலிருந்து எட்டி பார்த்தார். உதயநிதி ரோட்லயே நடந்து போனார். உதயநிதி அந்த பக்கம் எட்டி பார்க்கிறார். உதயநிதி ஆய்வு செய்கிறார் அப்படின்னு ஏகப்பட்ட விளம்பரம்னு வச்சுக்கோங்க. எல்லா இடத்துல நின்று அப்படி சீரியஸாக கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி, அது என்ன இது என்ன. நான் என்ன கேட்பேன்னா, இதையெல்லாம் நீ எப்போ கேட்கணும்? எப்போ கேட்கணும்னா மழை வந்ததுக்கப்புறம் கேட்கக்கூடாது. மழை வர்றதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே மழை காலத்துக்கான ஏற்பாடுகள் சரியாக இருக்கா, அதுக்குள்ளே முடிக்க வேண்டிய பணிகள்லாம் முடிச்சிட்டிங்களா, அந்த பணிகளில் எதை எதை முடிக்க வேண்டியிருக்குது. போன வருஷமே நம்ம சொன்னோமே 90% பணிகள் முடிஞ்சது, 95% பணிகள் முடிஞ்சுன்னு சொன்னோமே, அந்த பணிகளுடைய லட்சணம் என்ன? இதையெல்லாம் நீங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடியே இன்ஸ்பெக்ஷன் ஒர்க்கை பார்த்துருந்தீங்கன்னா இந்த லட்சணத்தில் இருக்காது. மழை வந்ததுக்கப்புறம் வந்து கொடையை பிடிச்சிட்டு அது என்ன இது என்னன்னு கேட்குறது இல்லையா, அது நாடகம். அந்த நாடகத்தில் இங்கே போட்டுருக்காங்க. நைட்டில் வந்தார், பகலில் போனார், எட்டி பார்த்தார், தள்ளி விட்டார். இது ஒரு செய்தியானு கேட்குறேன். செய்தி உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களுக்குலாம் வெக்கமே கிடையாதா? இந்த சென்னையில் எந்த பகுதியில் கடந்த 6 மாதங்களில் எந்த பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட பணிகளை வேகமாக முடிச்சாங்க? எந்த பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட வேலைகள் உடனடியாக முடிச்சாங்க, 2 மாதம் 3 மாதம் முடிச்சாங்க அப்படி எந்த பகுதி இருக்கு? 99% பணிகள் எல்லாமே அப்படியே பாதியில் விட்டுட்டு போனாங்க. இப்படியே விட்டுட்டு போனானுங்க தான் 6லேருந்து 7 மாதமே தலை வச்சு படுக்க மாட்டானுங்க. அப்படியே தோண்டி போட்டு போயிருப்பானுங்க. இதை தோண்டாமல் இருந்தால் கூட பரவலாமல் இருந்திருக்கும். ஏங்களுங்க, ஏன்னா இந்த புகைப்படம் இருக்குல்ல, இது இப்போ எடுக்கப்பட்டது. இந்த புகைப்படம் இருக்குல்ல, இது கூகுள் மேப் இருக்குல்ல, அதில் இந்த புகைப்படத்தை வச்சு தேடுனா இங்கே ஒரு ஜிம் இருக்கா, அந்த ஜிம்மை வச்சு தேடுனா அது இந்த புகைப்படம் வருது. இந்த புகைப்படம் கூகுளை பொறுத்த வரைக்கும் 2025 ஏற்றிருக்காங்க. 2025 ஆரம்பத்தில். அப்போ 2020 பிற்பகுதியில் தோண்டி போட்டு நீ போயிருக்க. மழைக்காலம் வருதுன்னு இப்போ வந்து எட்டி பார்த்துருக்க கேட்டா, இந்த லட்சணத்தில் இருந்துச்சுன்னா எப்படா போய் வருவாங்க நான் கேட்குறேன். இது துறைப்பாக்கம் பகுதியை விட ஒக்கியும் பகுதி. இதுக்கடுத்து திருவேற்காடு ஆகட்டும், இல்லாட்டி எம்.கே. ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதி ஆகட்டும், இல்லாட்டி மிஸ்டர் உதயநிதி அவர்கள் தொகுதி ஆகட்டும், எல்லா தொகுதியுமே நிலவரம் ஒன்று தான். ஈசிஆரில் ஆரம்பித்து திருவள்ளூர் வரைக்கும் எல்லாமே ஒரே மாதிரி தான். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, சென்னையே இந்த லட்சம் இருக்குன்னா மதுரை, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி இதெல்லாம் சொல்லியே மாறாது. எல்லாம் கெட்டு குட்டிச்சுதான் ஆக்கியாச்சு. உள்கட்டமைப்பு எனது தேசிய நெடுஞ்சாலைகளை தவிர இவங்க கையில் இருக்கக்கூடிய ஸ்டேட் கையில், மாநில அரசின் கையில் இருக்கக்கூடிய இந்த சாலைகள் இருக்குல்ல, இது எல்லாமே பால் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா, இவங்க வர்றதுக்கு முன்னாடி நல்லா இருந்த சாலைகளும் காலி. வந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு கடன் வாங்குறதுக்காக அது இந்த மாநிலத்தை வச்சு கடன் வாங்கி வாயில் போடுறதுக்காக இருக்கிற சாலையும் தோண்டி போட்டானுங்க. இப்போ இந்த சாலைகளை இந்த நிலைமையில் இருக்கு இல்லையா, இதற்கு பின்னாடி நாம் உணர வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த தெருவில் ஒரு தெருவில் ரோடு இல்லை, அந்த தெருவில் ரோடு இல்லை, இந்த தெருவில் வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் சரியாக ஒர்க் ஆகலை, இந்த போட்டு மழை தண்ணீர் வந்தால் போக மாட்டேது. இது இல்லை, அதை வாகனங்கள் ஓட்டுறோம்ல, பைக் ஓட்டுறோம், கார் ஓட்டுறோம் இல்லையா, இதுக்கெல்லாம் மேப் போட்டு ஓட்டுறோம்ல, அதே மாதிரியான ஒரு மேப்பு எல்லா சிட்டிக்கும் கீழே இருக்கும். அதுக்கு பேர் ட்ரைனேஜ் சிஸ்டம். அது மழை வடிகால்கள் ஆரம்பித்து கழிவுநீர் வெளியேற்றத்தை தொட்டு உள்ள எல்லா பேருக்கும் கொண்டு வந்து சேர்க்குற அந்த கார்பரேஷன் வாட்டரில் அது வரைக்கும் இது எல்லாம் ஒரு மேப்பாக பைப் லைனாக எந்த ஒரு சிட்டிக்கும் இருக்கும். நீங்கள் உலகத்தில் எந்த சிட்டிக்கு வேணால் எடுத்துக்கோங்க, அந்த மேப்பை இங்கே ஒழுங்காக வச்சுருக்காங்க கிடையாது. இவன் மிக முக்கியமான விஷயத்துக்குள்ள வரலாம். இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தில் இதை தான் நான் சொல்ல நினச்சேன். அது என்ன அப்படின்னா, எம்.கே. ஸ்டாலின் 2021 ஆட்சிக்கு வர்றாரு. அதுக்கடுத்து 2 வருஷத்தில் இவர் துணை முதலமைச்சர் ஆகிறார். இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டே ஒரு பக்கத்து அங்கே போகிறது இங்கே போகிறது, மழை வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்து மழையில் நினச்ச மாதிரி நின்று அதை கை காட்டுவாங்க, இங்கிட்டு கை காட்டுவாங்க, அப்படி பார்ப்பாங்க சீரியஸாக, இந்த மாதிரி ஃபோட்டோவில் வந்துடும். ஆனால் 4 வருஷமாக ஒரு செய்தி மாறவே மாறாது. அது என்ன அப்படின்னா, கே.என். நேரு வந்து 90% பணிகள் முடிஞ்சது, அந்த பக்கத்து சேகர் பாபு வந்து 95% பணிகள் முடிஞ்சிருச்சு, முடிக்கிறதுக்குள்ளே மழை வந்துருச்சு. இப்படி போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் சொன்னாங்க இல்லையா. இதற்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன அப்படின்னா, உங்களுக்கு எளிமையாக புரியுற மாதிரி சொல்கிறேன். இந்த 2 பேரோட திட்டம், இந்த 2 பேர் வந்ததுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ சென்னை கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 15லேருந்து 16 லட்சம் வீடுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 15லேருந்து 16 லட்சம் வீடுகள் இல்லாட்டி சுமார் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1,60,00,000 பேர் உள்ளே இருப்பாங்க. இந்த 1,60,00,000 பேர் இருக்காங்களே, இந்த தலையை காமிச்சு என்ன பண்ண முடியும்? முதலாவது அப்படின்னா, சென்னை கார்பரேஷன் ஒரு ஸ்ட்ராங்கான கார்பரேஷன், இந்த கார்பரேஷன்லேருந்து நம்மளால் வரியாக வசூல் பண்ணிட முடியும் அப்படின்னு உலகத்தில் கூடிய முக்கியமான வங்கிகளை நம்ப வைக்க முடியும். அதனால் என்ன பலன் கிடைக்கும்னா, சென்னை கார்பரேஷனை அடமானம் வச்சு, அந்த தலையை அடமானம் வச்சு நல்லா கடன் வாங்கலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு 100 வீடு இருக்குது, அந்த இடத்த டெவலப் பண்ணுப்பா அப்படின்னு உன்னை கொண்டு வந்து அந்த ஊருக்கு தலைவராக போடணும்னு வச்சுக்கோங்க.
முதலாவது அந்த ஊருக்கு கடன் கொடுக்கறதுக்கு, அந்த ஊருக்கு உடைய கட்டமைப்பு இருக்குல்ல, அதுக்கு கடன் கொடுக்கறதுக்கு சில வங்கிகள் உண்டு. நார்மல் வங்கிகள் கிடையாது. இந்த மாதிரி சிட்டியோ இல்ல வில்லேஜ் பகுதிகள்ல இதை முன்னேற்றத்துக்காக அந்த பகுதியில் எவ்வளோ மக்கள் இருக்காங்க, அவங்களுடைய எக்கனாமிக்கல் பேக்ரவுண்ட் என்ன, அவங்களுடைய பொருளாதார பலம் என்ன, அவங்கள்ட்ட இருந்து வசூல் பண்ண முடியுமா, இதெல்லாம் மெஷர் பண்ணிட்டு எப்படி தனிநபருக்கு லோன் தராங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு நகரத்தையும் மேம்படுத்துறதுக்கு லோன் கொடுக்கறதுக்கு இங்கே வங்கிகள் உண்டு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வங்கிகள் மூலமாக இங்கே அந்த 100 பேர் இருக்கக்கூடிய அந்த கிராமத்துக்கு உங்களுக்கு ஒரு 10 கோடி ரூபா கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்க. அந்த 100 பேரை காமிச்சு 10 கோடியை வாங்கி 5 கோடியை தலைவரை நீங்கள் வாயில் போட்டு ஓடி போயிட்டு வச்சுக்கோங்க, கட்ட போகிறது அவன் கிடையாது, அந்த 100 பேர் தான். ஏன் கொடுத்தவன் யார் கொடுத்தா, அந்த ஊருக்கு கொடுத்தான். தலைவராக இருக்கிறவே 5 வருஷத்துக்கு இருந்து சாப்பிட்டுட்டு ஓடி போயிடுவான். அந்த கடனை கட்ட வேண்டியது அந்த 100 பேர் தான். இந்த கதை தான் திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் தீவிரமாக அடங்கும். சென்னையில் இருக்கக்கூடிய தலையெல்லாம் அடமானம் வச்சு இவங்க காசு வாங்கி இவங்க 15% 25% கமிஷன் அடிச்சுட்டு ஓடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. கடைசியாக கட்ட வேண்டியது யாரு, நீங்கள் தான். இதுக்கு சில ப்ராஜெக்ட்ஸுக்கான விவரம் மட்டும் சொல்கிறேன். அது என்ன, நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, அது எக்ஸாம்பிள் தான், உண்மையில் நடக்கிறது என்ன சொல்கிறேன். இது ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்னு வச்சுக்கோங்க, ஏடிபி. இந்த பேங்கை பொறுத்தவரை அதோட வெப்சைட்டே போங்க. இவங்க என்னன்னா அர்பன், முக்கியமாக நகர்ப்புறங்கள் இல்லையா, அதோடைய வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்களை செய்வாங்க. இதில் மிக முக்கியமாக கடந்த வருஷம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சுமார் 2000 கோடிக்கு மேலே, சுமார் 2000 கோடி மதிப்பு. இது அதோட டாக்குமெண்ட், அதே அப்படியே நெட்டில் வைக்கிறேன், நீங்களே எடுத்து பார்த்துக்கோங்க, தேடிக்கோங்க. இதற்காக மட்டும் சுமார் 2000 கோடி கொடுத்தாங்க. எது, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். இவங்க மட்டும் 2000 கோடி இவங்கள்ட்ட வாங்கிட்டாங்களா, இந்த காசு பத்தலை. இந்த காசை வாங்கும்போது அந்த அங்கே கொடுக்கப்பட்ட உறுதிமொழி என்ன தெரியுமா, 581 கிலோமீட்டருக்கு நாங்கள் இந்த ட்ரைனேஜ் இருக்கு இல்லையா, அதோடு சேர்த்து மலை வடிகால் பணிகளை உருவாக்குவோம். அதில் மிக முக்கியமாக 26,000 இடங்கள் அது ஜங்ஷன், அதாவது கரெக்டாக அந்த நீர் ஓட்டம் வெளியே கொண்டு வரோம் இல்லையா, நீர் தேக்கம் ஏற்பட அளவுக்கு அதுக்கான சூழலை உருவாக்குறதுக்கான கட்டமைப்புகளை உருவாக்குவோம். இதற்காக தான் நாங்கள் 2000 கோடி வாங்குறோம்னு சொல்லிட்டு வாங்கினானு, வாங்கி வாயில் போட்டது தான். எங்கிட்ட பணிகள் நடந்து பார்த்தீங்களா, பணிகள் நல்லா இருக்கிற பகுதி கூட தோண்டி போட்டானுங்க. ஏன், காசு வாங்கணும்ல, கடை எப்படா வாங்குறது, உங்களை வச்சு தான் வாங்கணும். நல்லா இருந்தால் என்ன, தோண்டி போடு, நல்லா இருந்த ரோட்டையும் தோண்டி போட்டானுங்க. நீங்கள் போன வருஷம் கொடூரமாக தோண்டினானுங்க, இந்த வருஷம் அதோட கொடூரமாக தோண்டினாங்க. நல்லா இருந்தாலும் தோண்டுவானுங்க, தோண்டி போட்டு காசு வாங்க. இது முதலாவதா. இதற்கு முன்னாடி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வேர்ல்டு பேங்க்லேருந்து 3500 கோடி வாங்கினானுங்க. அந்த 3500 கோடி வாங்கின ப்ராஜெக்டான ஐடி, அது என்ன சொல்லி வாங்கினானுங்க, எப்போ அசஸ்மெண்ட் வச்சானுங்க. ஆனால் கடைசி க்ளோசிங் டேட் இல்லையா, அது 2022 தான். அதாவது திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கான க்ளோசிங் டேட்டே வந்துச்சு. அந்த 3500 கோடி எனக்கு தெரிஞ்சு பாதியை வாங்கினதே திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான். இதையும் வாங்கி வாயில போட்டானுங்க. இதே ஏறக்குறைய கணக்காட்டு சொல்லாதுமா, சரி உங்கள்கிட்ட 4000 கோடி வரைக்கும் நான் செலவழிச்சுக்கணும். இவங்க கை கால் போட்டு செலவழிக்கல, கடனை வாங்குறது, கடனை வாங்கி நம்ம தலையில் கட்டிட்டு ஓட வேண்டியது. இது பத்தலை, எப்படி அடுத்தடுத்து இது வாங்கி கடன் வாங்கிக்கிட்டே இருக்கானுங்க. இதை என்ன சொல்லி வாங்கினாங்க அப்படின்னா, இந்த பகுதியில் ரோடு போடணும், கீழே ட்ரைனேஜ் சிஸ்டத்தை உருவாக்கணும், மலை வடிகால் பணிகள் உருவாக்கணும், 2000 கோடி வாங்கியாச்சு. அதுக்கு மேலே ரோடு போடணும், ஒரு 3500 கோடி வாங்கியாச்சு. அதற்கடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த வருஷம் கடை வாங்க முடியலன்னு என்எஸ்சியில் லிஸ்ட் பண்ணி அதில் சென்னை கார்பரேஷனுடைய முனிசிபல் பாண்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க. பாண்ட் பத்திரங்கள், கடன் பத்திரங்கள்ல அதுவாக ரிலீஸ் பண்ணுறாங்க. அதை வாங்கி வச்சுக்கிட்டு கடன் கொடுப்பாங்க. அது ஒரு 200 கோடி வசூல் பண்ணாங்க. இது பத்தாது அப்படின்னு போன வருஷம் பிப்ரவரி மாதம் ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சின்னு ஒன்று இருக்குது, JICAன்னு ஒன்று இருக்குது. இந்த JICA ஒவ்வொரு நாட்டிலையும் எங்கே கடை வாங்குறது, உண்மையாக சொல்ல திமுக அளவுக்கு கடை வாங்குறதுக்கு நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. எந்தெந்த நாட்டில் எவன் கடை கொடுப்பான். சென்னை கார்பரேஷனை அதோட தலையை அடமானம் வச்சு எங்கேயும் கடை வாங்கலாம். இதுதான் 4 வருஷமாக அலைகிறாங்க. போன வருஷம் பிப்ரவரி மாதம் சுமார் 2800 கோடி JICA, ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி அப்படின்ற அமைப்பிலிருந்து கடை வாங்குறானுங்க. இதை என்ன சொல்லி வாங்குறானுங்க, நாங்கள் சுற்றி ரிங் ரோடு போடணும், அதுக்கப்புறம் உள்ள பிரிட்ஜஸ் போடணும், அதுக்கப்புறம் சில கட்டமைப்புகளை இந்த நகர்ப்புறத்தை மேம்படுத்துறதுக்காக பண்ண வேண்டியது. வாங்கியாச்சா, இதான வேர்ல்டு பேங்க் சொன்னீங்க, அது வாங்குவாங்க. என்னென்ன முடியுமோ எங்கெங்கே கிடைக்குமோ அத்தனை கடனும் வாங்கியாச்சு. அதுக்கடுத்து யூரோப்பில் இருக்கக்கூடிய, ஐரோப்பிய நாடுகள் இருக்கக்கூடிய KFWன்னு ஒரு ஃபைனான்சியல் ஏஜென்சி இருக்குது, அதில் சுமார் 1600 கோடி வாங்கினானுங்க. இதுவும் அதே மாதிரி தான், மலை வடிகால் பணிகளுக்கு தேவையான கட்டமைப்புகளை சென்னையில் உருவாக்குறதுக்காக மட்டுமே நாங்கள் வாங்கணுன்றாங்க. இது எல்லாம் கூட்டு கழிச்சு வச்சுக்கோங்க, இவங்க வந்ததுக்கப்புறம் இந்த நாட்டுக்குள்ளே வந்தது இல்லாடி அமௌண்ட் சாங்ஷன் ஆனது, இதெல்லாம் கூட்டி கழிச்சோம்னா எனக்கு தெரிஞ்சு 8000 கோடி 10,000 கோடி வாங்கியிருப்பாங்க. இவ்வளோ கடை வாங்கி வச்சுட்டு கடைசி எதை கொடுத்தாங்க, இதை கொடுத்தாங்க. இதை கொடுத்துட்டு வேலையே பார்க்காம சும்மா உட்காந்துட்டு தோண்டி போட்டுட்டு நம்மளை மீடியா கேட்கறதுக்கு வக்கு இல்லை, மீடியாக்காரன் திமுகவை எதிர்க்க மாட்டேன், நம்ம எப்படி விளம்பரம் போட்டால் அது ஊரை ஏமாற்றிக்கலாம், இது எல்லாம் வேலை பார்க்கல என்ன பார்த்தா என்ன அப்படின்னு போட்டுட்டு உட்காந்துட்டு கடைசி என்ன பண்ணுறானுங்க,
மழை வந்ததுமே உதயநிதி வந்துட்டார். ஏன்னா மழை வந்தது வரக்கணும் அவர் ஈசல் புத்துக்குள்ள உட்காந்தாரு. நான் கேட்குறேன், வந்துட்டார் மழை தண்ணீரை பார்க்கறதுக்கு. மழை தண்ணீரை பார்க்கறதுக்கு நீ வரக்கூடாது. எதுக்கு தெரியுமா வரணும்? இந்த மாதிரி பணிகள் எல்லாமே 3 மாதத்துக்கு முன்னாடியே நீ எடுத்து வச்சு அதோடைய ப்ராஜெக்ட்ஸோட ஸ்டேட்டஸ் என்ன, அது எப்போ முடியும், மழை காலத்துக்குள்ளே அதை தயார் நிலைமைக்கு கொண்டு வரலாமா, கொண்டு வர முடியலைன்னா அதுக்கு மாற்று ஏற்பாடுகள் என்ன பண்ணணும், அதனால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் அந்த பகுதியில் எவ்வளோ பேர் இருப்பாங்க, இந்த ப்ராஜெக்டை இந்த நிலைமையில் நிப்பாட்டோம்னா எவ்வளோ பாதிப்பு தமிழக அரசுக்கு உருவாகும், இதை விரைந்து முடிக்கிறதுக்கு அடுத்த கட்டமாக என்ன யோசிக்கணும், இது எதாவது யோசிச்சிருக்கியா? 6 மாதமாக சும்மா கிடக்குது தோண்டி போட்டு. எல்லா பக்கமும் எனக்கு தெரிஞ்சு வாரத்துக்கு ஒரு தடவை 4 பேர் வருவேன், டக்கு 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 தட்டு கிளம்பிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. எனவே பதிவோட இறுதியாக உதயநிதி, எம்.கே. ஸ்டாலின் இந்த 2 பேர் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு மாநகராட்சியும், சென்னை ஒரு எடுத்துக்காட்டு, தமிழ்நாட்டையே அவரோட தலையை அடமானம் வச்சு எங்கெங்கெல்லாம் காசு வாங்குறது. இந்த கடன் எல்லாமே கண்டிப்பாக கருணாநிதி குடும்பம் கட்ட போகிறது கிடையாது. இந்த கடன்லேருந்து ஒரு 15-20% காசை அடிச்சுட்டு ஓடிடும் இந்த கும்பல். ஓடுனதுக்கப்புறம் இந்த கடனை அடைக்க வேண்டியது யார்? நம்ம எல்லா பேரும் தான். அதோட சுமை யார் தலையில் வந்து விழுகும்? நம்ம தலையில் தான். அது என்னவா வந்து விழுகும்? வரின்ற பேர்லையும், சொத்து வரின்ற பேர்லையும், பிற வகையிலும். இப்போ டோல்கேட் சார்ஜ் இருக்குது, சிட்டிக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுவாகும். இந்த மாதிரி வெவ்வேறு வழிகளிலிருந்து உங்கள்கிட்ட வசூல் பண்ணி தான் அந்த கடனை அடைக்க முடியும். ஆனால் கடன் வாங்கினது யார்? இந்த கும்பல். எதுக்காக வாங்கினாங்க அவங்களுக்கே தெரியாது. கடன் வாங்கினா அவங்களுக்கு ஒரு 20% கமிஷன் கிடைக்கும், வாங்கிட்டு ஓடிடுவான்னு வச்சுக்கோங்க. எனவே மக்களாகிய நாம் கொஞ்சமாக அறிவோடு வரணும். இந்த கட்சியா அந்த கட்சியா? கிரிக்கெட் டீமாக பார்க்குற யார் வந்தால் உருப்படியாக வேலை பார்ப்பா, அதில் நேர்மையாக வேலை பார்ப்பா, வாங்குகிற காசை வாயில் போடாமல் ஏன் வேலை பார்ப்பேன், அதை யோசி. ஆனால் இதெல்லாம் பரவாயில்ல. கடைசியாக வீடியோ எடுத்து போட்டால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபேக்ட் செக்குன்ற பேரில் யார் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்குள்ளே நிறைய வச்சுருக்கேன் வச்சுக்கவேன், தனியாக திமுக காரன் அனுப்புகிறேன். என்ன அப்படின்னா, ஐயோ இந்த சாலையெல்லாம் நம்மளோடவே கிடையாதுங்க, அப்புறம் அது எல்லாம் பீகாரில், இவங்க கிடச்சதே பீகார், ராஜஸ்தான் ஏதாவது சொல்லிவிட வேண்டியது. இந்த வீடியோவே எடுத்தது நாங்கடா, இதை போய் பீகார்ன்றானுங்க. எனவே இப்போதைக்கு திமுகவுடைய விஷயம் என்ன அப்படின்னா, உண்மையை சொல்லணும்னு வச்சுக்கோங்க, ஐயோ அப்படிலாம் இல்லைங்க போய். இப்போ தான் உதயநிதி சொன்னார் என்ன அப்படின்னா, மழை தண்ணி வருது ஆனால் உடனே வடிஞ்சதுனால மக்களுக்கு கவலையே கிடையாது. உண்மையிலே சொல்லுங்கள், யாருக்குமே கவலை இல்லாமல் இருக்கீங்க. ஆனால் மழை தண்ணீர் இந்த சாலைகளுக்கு கவலை விட எந்த கவலை? 3 தலைமுறையாக உழைக்கிறது கருணாநிதி, அதுக்கப்புறம் எம்.கே. ஸ்டாலின், அதுக்கப்புறம் வந்துட்டார் உதயநிதி. இந்த 3 தலைமுறையில் கருணாநிதி இருக்கும்போது நாங்கள் என்ன தெரியுமா கவலைப்பட்டோம்? என்னடா மழை தண்ணீர் வருது, எப்படி ஆஃபீஸுக்கு போகிறது அப்படின்னு கவலைப்பட்டோம். எம்.கே. ஸ்டாலின் வந்தார், என்னடா மழை தண்ணீர் வருது, நம்ம ஓரளவுக்கு காயம் இல்லாமல் போயிடுவோமா, அங்கங்கே குண்டு குழியுமா இருக்குதே. உதயநிதி வந்தார், உயிரோட போவோமா ஃபஸ்ட்டு, மழை தண்ணீர் வந்துருச்சு, அந்த நிலைமைக்கு 3 தலைமுறை ஆக்கி விட்டாங்க. இதோட சேர்த்து கடனையும் ஏற்றி விட்டுருக்காங்க. நீ வந்து தயவுசெய்து இந்த மாதிரி விளம்பரம் போனாதான் கடுப்பாயிருக்கு.